அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னி. கன்னிக்கு 10ல் குரு, 4ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான குரு 10ல் கேந்திராதிபதி தோஷமானாலும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வேற என்ன வேணும்? வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு, கௌரவம், புது அறிமுகம், புது வாழ்க்கை, திருமண அமைப்பில் மாற்றம், திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் மறுமண அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறுவது, எதிரிகளுடன் இந்த பிரச்சனை தீர்வது, வழக்கு ஜெயிப்பது, கேஸு செட்டில் ஆகுது, ஸ்குவாஷ் ஆகுறது, காம்ப்ரமைஸ் ஆகுறது, நிறைய டிராவல் பண்ணுறது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றம் வருதுன்னா ஏற்றுக்கணும். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது. வேலையில் கொஞ்சம் உஷாராக நாசுக்காக நடந்துக்கணும். கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் ஆனஸ்டாக இருக்கணும், உழைக்கணும்னு பார்ப்பீங்க. அதெல்லாம் நடக்குமா? கொஞ்சம் நடிக்க கற்றுக்குங்க. வார்த்தையில் தேன் தடவை வார்த்தை முக்கியம். அலர்ஜி, ப்ரீத்திங்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்துடும். இந்த வாட்டி சளி தொந்தரவுலாம் வந்துச்சுன்னா உஷாராக இருக்கணும். சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து குடிச்சின்னா மாட்டிப்பீங்க. எங்கேயாவது வெளியிலலாம் போகிறச்சு ஏதாவது கல்யாணத்துலலாம் ஏதாவது ஜில்லுன்னு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு மட்டும் மாற்றிக்கும். லூஸ் மோஷனும் மாட்டிக்கும், அலர்ஜியும் மாட்டிக்கும். சூடாகவே சாப்பிட பழகி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு பண வரவுக்கு உண்டான அனுகூலம். தொழில் மாற்றம் நிச்சயம் ஏற்படும். மேலதிகாரிகளுடன் மட்டும் தர்க்கம் வேண்டாம். எந்தவித பொசிஷன் மாறினாலும் அதில் கண்டிப்பாக கௌரவம் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜென்மத்தில் இருந்த கேது விலகிறாரு, 12ஆம் இடத்துக்கு போறாரு. தெய்வ மார்க்க பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசி யாரு? கன்னி. பெரிய அளவுக்கு ஆன்மீகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். கோயில் திருப்பணிகளை செய்வீர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ராசி கன்னி. வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம் ஏற்படும். பாஸ்போர்ட் விசாலாம் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ்போர்ட் ரினிவல் டேட் எல்லாம் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக கடல் பகுதிக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்கள், மலை பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ராசிக்காரர்கள், தொழில் ரீதியாக எப்பவுமே டிப்ரெஷனாக இருந்த அமைப்பு மாறும். தொழிலை நினைத்து சாப்பிடுவது, தொழிலை நினைத்து தூங்குவது, தொழிலை நினைத்து அழுவது என்று இருந்த கன்னியா ராசிக்காரர்கள் இப்பொழுது உங்களை பற்றி யோசிப்பீர்கள். ஸோ எல்லா விதத்திலும் நல்லதும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பு 10ல் இருக்கக்கூடிய குரு. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நன்மை தரும். கன்னியா ராசிக்காரர்கள் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விசேஷமும் அனுகூலம் தரும். 1/2 கிலோ நல்லெண்ணெயில் 1/4 கிலோ நல்லெண்ணெயோ 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை செய்து விபூதி குங்குமத்தை வாங்கி வைத்துக் கொண்டு தினமும் பயன்படுத்துவது. திருக்கொல்லிக்காடு அக்னீஸ்வரர் கோயில், பைரவர், மகாலட்சுமி எல்லாம் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயில் உங்கள் வாழ்க்கையை கன்னியா ராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக மாற்றி கொடுக்கும். எப்பொழுதும் வருடத்துக்கு ஒரு முறை செல்லக்கூடிய கோயில் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்